எலி அணிலாம் வந்து உள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு சில கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசிக்குள்ள பாம்பு கூட போகாது. அந்த மாதிரி வந்துட்டு இப்ப அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. அதை தவிர்க்கிறதுக்கு வந்து என்ன மாதிரியான சேஃப் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம்? அதாவது இந்த அவுட்டோர் இன்டோர் இருக்கிற ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் இருக்கிறது நம்ம பெட்ரூம்ல இருக்கும். இப்போ அங்க இருக்கிற ஒரே ஒரு ஹோல்ஸ் பாயிண்ட் எப்படின்னா அந்த காப்பர் பைப் வெளியே போற ஒரே ஒரு டியூப் மட்டும் தான் இருக்கும். அந்த டியூப் பேக் சைடு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் அந்த ஒயிட் சிமெண்ட் வந்து போடுறது கிடையாது. ஒரு சில பேர் போட்டுருவாங்க, ஒரு சில டெக்னீஷியன், எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் போடுவாங்க, ஒரு சில பேர் போட மாட்டாங்க. அந்த போடாத இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டிருக்காங்களா அப்படின்றது அது நமக்கு தெரியாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த வழியா உங்களுக்கு பாம்போ பல்லியோ எது மாதிரியான இதுவெல்லாம் வந்து ஒயிட் சிமெண்ட் இருந்து பேக் சைட்ல மஸ்ட். அதை கரெக்டா போட்டீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி. ஆமா, ஒயிட் சிமெண்ட் ஒண்ணு. ரெண்டாவது அவுட்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த செடி கிடி மரம் எல்லாம் வந்து ஃபுல்லா அந்த அவுட்டோரே ஃபுல்லா க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப வந்து பக்கத்துல வீடு இருக்கு அப்படின்னா பக்கத்துல ஒரு மரம் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். மொத்தமே வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த அவுட்டோர் யூனிட் மேலேயே ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். இப்போ அது மாதிரி க்ளோஸ் ஆகாது இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் நீங்க கட் பண்ணிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அது அந்த சம்டைம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் மோட்டர்ல அந்த பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி வந்து உள்ள போயிட்டு டப்புன்னு வெடிக்கும், கட் ஆகும், அந்த பிளேட் எல்லாம் உடையும். அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம்